நல்லா தான் பார்த்தாரு, நல்லா சொன்னாரு, கரெக்டா தான் சொன்னாரு. நான் கேட்க வேண்டியது கேட்டோம், கரெக்டா தான் சொன்னாரு. ஒன்றும் நல்லா பார்த்தாங்க சார். சார் நல்லா பார்த்தாங்க. ஆனா நான் வந்து இது சொன்னதுக்கே நல்லா கரெக்டா சொன்னாங்க. நான் இன்னும் ஜாதகம் கொண்டு வந்தேன்னா நல்லா பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா தான் பார்த்தாங்க. ஒன்றும். மேஷம் ராசி பிப்ரவரி 22, 2025. இன்றைய நாள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு கவனமும் அனுபவமும் அதிகரிக்கும் நாள். எதிர்காலத்திற்கு துணிவான முடிவுகளை எடுக்க வேண்டும். யோசித்து செயல்படுவதால் உங்கள் நாளை வெற்றிகரமாக்க முடியும். குடும்பத்தில் அதிக பொறுப்புகள் வரலாம், ஆனால் அதை சரியாக நிர்வகிக்கவும். வாகன பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அனுசரிப்பு திறன். நெருக்கமானவர்களுடன் உங்களை ஒத்திசைவு படுத்திக் கொள்வது இன்றைய நாள் சிறப்பாக இருக்க முக்கிய காரணியாக இருக்கும். அவர்கள் கருத்துக்களை மதித்து எதை விடக்கூடுமோ அதை விட்டுக் கொடுத்து செல்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குடும்பம் மற்றும் நண்பர்கள் திசை நோக்கி மாறினால் அப்படியே அதை பின்பற்றுங்கள். வாகன பயணங்களில் கவனம். இன்று வாகன பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மோசமான சாலை அல்லது விபத்துகளுக்கு வாய்ப்புகள் இருப்பதை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான முறையில் பயணிக்கவும். வெளி பயணங்களை தவிர்க்க முடியுமானால் தவிர்ப்பது நல்லது. பயணத்தில் வாகனத்தையும் சாலையையும் முழுமையாக கண்காணிக்கவும். நண்பர்களுடன் ஒற்றுமை. நண்பர்களுடன் இருந்து வரும் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முயற்சிக்கவும். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை கையாள்வது நட்புகளை பாதுகாக்கும். நீங்கள் ஒருவருக்கும் தோழமை கொடுத்தால் அதற்காக மனதார பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று நண்பர்கள் மூலம் நல்ல அனுபவங்கள் மற்றும் நினைவுகளை உருவாக்கலாம். குடும்ப பொறுப்புகள். இன்று உங்கள் மீது குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். வீட்டு தேவைகள், நிகழ்வுகள் அல்லது சந்திப்பு ஏற்பாடுகளில் அதிக ஈடுபாடு தேவைப்படும். உங்கள் குடும்ப உறவுகளை முக்கியமாக கருதி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பணி செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். செயல்களில் யோசனை. எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் முன்பு 2 முறை யோசிக்கவும். இன்று உங்கள் முடிவுகள் நீண்ட காலமாக பலன்களை வழங்கக்கூடும். தவறான முடிவுகள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஏதேனும் சட்ட வழக்குகளில் சிக்கல்களை ஏற்படுத்தும் ஜாமீன் செயல்களை தவிர்க்கவும். மனக்குழப்பம். மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்படலாம். உங்கள் சிந்தனைகளில் தெளிவின்மையால் பல பிரச்சனைகளை சந்திக்கலாம். தியானம் அல்லது யோகா போன்ற சிந்தனை நிறுத்தும் செயல்களை செய்து மன அமைதியை தேடுங்கள். அதிர்ஷ்ட தகவல்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. வடக்கு திசையில் முயற்சிகள் நல்ல பலன்களை வழங்கும். அதிர்ஷ்ட எண் 1. உங்களை ஒரே நோக்குடன் வெற்றிக்கு இட்டுச் செல்லும் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உங்கள் உற்சாகத்தையும் ஆற்றலையும் தூண்டும் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. வாகன பயணங்களில் அதிக கவனம் தேவை. பரணி. உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும், ஆனால் அதை சரியாக நிர்வகிக்க வேண்டியது முக்கியம். கிருத்திகை. குழப்பமூட்டும் நிகழ்வுகள் ஏற்படும், ஆனால் அனுபவங்களுடன் சிக்கல்களை சமாளிக்க முடியும்.